புதுசாக ஒரு சோஃபா வருது, பின்னாடியே புதுசாக வந்த முதலமைச்சரும் வராரு அப்படின்னு பேசின உதயநிதி முதல்ல அது யார் வீட்டுக்கு வந்தது, யார் வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. முதல்ல புதுசாக சோஃபா வந்தது எங்க? நம்ம திருமா அண்ணா ஆபீஸுக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதையே நம்ம எதிர்கட்சி தலைவர் மறந்தாருன்னு தான் தெரியல. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. ஒரு பக்கம் என்னடா சிவி சண்முகம் எடப்பாடி அவர்களை கூட்டினுவாங்க, அவங்க பையனை கூட்டினுவாங்க, என் பையனை கூட்டினு வரேன், தலைமாலாச்சு சத்தியம் பண்றேன், பேசுனது உண்மையா இல்லையான்னு என்ன ஒரு மட்டமான அரசியலா போயின்னு இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதுலயும் இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூத்துக்கள்லாம் சிலதெல்லாம் நடைபெற்றது. அதையெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு சட்டசபையில் நடந்தது. ஒவ்வொரு கட்சியினரும் நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் நடுநிலையாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய அவங்க கட்சியினர் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடந்தாலும் கூட சில விஷயங்களை நாம் நோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதில் உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா, இது என்ன ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இருக்குது, ரீல்ஸ் போடுற ஆட்சி மாதிரி நீங்கள் நடத்துறீங்க, ரியல் ஆட்சியாக உங்களால் நடத்த தெரியாதா அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் ஷூட்டிங் மட்டுமே எடுத்து நாடகத்தை மட்டுமே நடத்தி ஆட்சியை ஓட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திமுகவுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் வெறும் ரீல்ஸ் மட்டுமே போட்டு ஆட்சி நடத்தாதீங்க, ரியலாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. சரி, அதை விட்டுறலாம். அடுத்ததான் இன்னொரு சொல்கிறாரு, புஷ்பா பட பாணியில் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே சோஃபா போகுது, சோஃபா போனதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி பணம் கொடுத்துட்றீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. புஷ்பா படத்தில் அப்படி தானே நடக்கும், சோஃபா எடுத்து வைப்பீங்க, அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், உடனே அவர் அங்கே முடிவை தெரிவிச்சிருவாங்க, அதே தானே இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். கரெக்டு தான். ஆனால் யார் யார் வீட்டுக்கெல்லாம் சோஃபா போச்சுன்றதையும் சொல்லணும்ல. ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு சோஃபா போச்சு? நம்ம அண்ணன் திருமாவளவன் அவருடைய ஆஃபீஸுக்கு தான் முதல்ல சோஃபாவே போச்சு. எல்லாருக்கும் தெரியும், 11 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னார். எல்லாரும் ப்ரெஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோஃபாக்கள் இறங்குச்சு. இது அங்கே நடந்தது. அடுத்ததான் எங்கடா இது நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம சிவி சண்முகம் அண்ணன் அவர் வீட்டுக்கு புதுசாக சோஃபா வந்தது. இதுதான் நடந்தது. இதை தான் மையப்படுத்தி உதயநிதி அவர்கள் பேசினார். அப்போ ஏன் நீங்கள் திருமாவளவன் அவருக்கு தானே முதல்ல வந்தது, அப்போ அவர் நீங்கள் பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, கூட்டணி கட்சின்னு வர சொல்கிறீங்க. அடுத்ததாக அவர் பேசின அந்த சனாதனத்தை பற்றி, அது இன்றைக்கி பேசல, நேற்று பேசினது. இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அது எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இந்துக்களுக்கு எதிராக இருக்குது. விஜய் அவர்களும் இதை வேடிக்கை பார்க்குறாரு. அனைத்து மதத்தினருக்காகவும் இந்த கட்சி செயல்படும் அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் அவர் சனாதனத்தை பற்றி பேசுகிறாருன்னா அது இந்து தர்மத்தை சார்ந்தது தானே, இந்துக்களுடைய மனம் புண்படாதா? இதையெல்லாம் விஜய் அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள், RSSல இருக்கக்கூடியவர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து உதயநிதிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான இதில் குறிப்பிட வர்றது, இவங்க பேசினாங்க, சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க, மதுக்கடைகளை பற்றியும் போதையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நல்ல தெளிவாக ஒரு டேட்டா பேஸில் பேசியிருந்தாங்க. இந்த இவ்வளோ மதுக்கடைகள் இருக்குது, இவ்வளோ சந்து கடைகள் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி இதை உன்னிப்பாக கவனித்த விஜய் அவர்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதையும் கடைசியில் விஜய் பேசி முடிக்கும்போது முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினதை நான் ஏற்றுக்கிட்டேன். அது அந்த விஷயங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த ஸ்பீச் இன்றைக்கி வைரலாக இருக்குது. அது ஒரு பக்கம். அதே மாதிரி தேமுதிகவுடைய பிரேமலதா இருக்காங்கல்ல, அவங்க எடுப்பில் பெருசாலாம் எதுவும் பேசலை. எடுத்தோடனே நேரம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மூஞ்சி முகமூடி போட்டுக்கிட்டு, அதாவது விஜய் அவர்கள் பேசினது என்னென்னா, நான் முகமூடி போட்டுக்கிட்டு யாரையும் போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னது யாருன்னா, எடப்பாடி அவர்கள் நம்ம பிரதமரை பார்க்க போனாலோ அமித்ஷாவை பார்க்க போனோம், அந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்ததாக சொன்னாங்கல்ல, இன்னும் அந்த காரில் முகத்தில் கச்சி பச்சி மூடிட்டு போனதை, அந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதை மையப்படுத்தி இவங்க பிரேமலதா மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டு வந்த ஆள் யார், அவங்க யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த அமமுக எம்எல்ஏவை பார்த்து அவங்க சீண்டினதை எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி இன்னும் ஒன்று கேட்டாங்க. என்ன அப்படின்னா,
நீங்கள் மன்னர் பரம்பிலேருந்து வரல, நாங்கள் மன்னராட்சி நடத்த வரல அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்களுடைய அரச குருவை நீங்கள் வந்து கவர்மெண்ட் பதவியில், அதாவது அரசு பதவியில் நியமிச்சிருக்கீங்களே, இது நியாயமா? நீங்கள் உங்கள் ஜோசிக்காரை வீட்டோடு வச்சிங்க, உங்களோட ராஜகுருவை வீட்டோடு வச்சிங்க, இந்த அரசவையில் அவங்களுக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பகிரங்கமாக தெரிவித்தாங்க. உடனே இது வந்து பேசு பொருளானது. எல்லாருமே இந்த விஷயத்த பேசினாங்க. விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேசினார், இன்னும் நிறைய பேர் பேசினாங்க, இந்த விஷயத்த பேசினாங்க. உடனே விஜய் அவர்களும் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரத்தன் பண்டிட் அவர்களை அந்த வேலையில் நியமித்ததை திரும்ப பெற்றிருக்கிறதா அறிக்கையும் விட்டுட்டார். வன்னியரசு அவர்களும் பேசுகிறாரு. அப்போ திரும்பவும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நடுவில் அடிக்கடி ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், ஈழத்தமிழர்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசும்போது தான் நமக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ நாளாக ஈழத்தமிழர்களை பற்றி பேசாமல், இவ்வளோ நாளாக காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு, இவ்வளோ நாளாக அந்த ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற அந்த கேள்விக்குறியோட வன்னியரசு அவர்கள் அவர் பாட்டுன்னு பேசுகிறாரு. சரி, அதையெல்லாம் மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது அரசியல் தானே. அடுத்ததாக வந்து முக்கியமாக இவரை தான் நம்ம ஹைலைட்டாக பேச வேண்டியது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஒன்று கண்ணுன்னு பாவம் மன்னார்குடியில் நின்று ஜெயிச்சவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் எப்பவும் போல் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாரு. அது மட்டும் பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரு, தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா ஒளிஞ்சிருச்சு, ரவுடிசம் ஒளிஞ்சிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, 2 நாள் தான் அது பதவி ஏற்று அதுக்குள்ளேவா இப்படி அப்படின்ற மாதிரி. அதாவது திருச்சியில் ரவுடிங்க எல்லாரும் தன்னால் வந்து சரணடைஞ்சிட்டாங்களாம். அதை இவர் பார்த்தாராம். என்னையா அது, இவ்வளோ நாளாக ஒரு கட்சியில் இருக்க ஒரு பயணிக்கிறாரு, இப்போ ஒரு எம்எல்ஏவர் ஆகிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை இந்த குற்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறவங்கள கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, கடுமையான தண்டனை வழங்கப்படும் எச்சரிக்கை பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம்தான். விஜய் அவர்கள் வந்த பிறகு ஐயோ ரவுடிஸ்லாம் எல்லாம் வந்து அப்படியே வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் ஐயோ ரொம்ப ஒரு சட்டசபையில் எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கான், ஒரு ஜாலரா தட்டுறதுனால ஒரு அளவு இல்லையா? வந்து 2 நாள் கூட ஆட்சியில் உட்காரல, 2 நாள் தான் சட்டசபையே நடந்திருக்கு. இன்றைக்கி தான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஐயோ விஜய் வந்தோடனே எல்லாம் கஞ்சா ஒளிஞ்சிருச்சு, எங்கேயும் கஞ்சா கிடையாது, பள்ளி மாணவர்கள் பக்கத்தில் அது இது அடிச்சு விட்றாரு பாருங்க. இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்க்குறது? சட்டசபையில் நடக்கிறத பேசாமல் ஒளிபரப்பு பண்ணாமலே இருந்துடலாம் போல இருக்கு. அவ்வளோ மோசமாக அடிச்சிங் சக்குன்னு அடிக்கிறாரு ஜால்ரா. எப்பா சாமி, யாரியா நீ அப்படின்னு உங்களுடைய ஓனருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் வாங்கின சீட்டில் ஜெயிச்ச ஒரே ஒரு ஆள் நீ தான். நீயும் அவரை கழட்டி விட்டுட்டு வந்தே, உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து விஜய்க்கு ஞாபகப்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த திராவிடர்கள்லாம் வந்து இதை ஏமாற்றி பொய் சொல்லி ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையான சமூக நீதி எங்கே இருக்குது அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும், அனைத்து சாதிகளுக்கும் உண்டான அந்த சலுகைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதியை நீங்கள் கரெக்டாக கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு கண்டன குரலோடு முடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் பேசிட்டு வந்தாங்க. விஜய் அவர்கள் இந்த மதுக்கடைகளை மூடுனதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி கடைசியாக சொன்ன இந்த விஷயந்தான். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட அறிக்கைகளும் கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் அந்த அறிக்கைகள்லாம் விட்டுருந்தீங்க. தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். அதில் முக்கியமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நீங்கள் எடுக்கணும், அதுக்கு நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இந்த இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாங்க. இப்படி தான் இன்றைக்கி சட்டசபையில் பல விஷயங்கள் நடைபெற்றது. நான் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நடந்த அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய விஷயத்தில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியோட ஆதரவு ப்ளஸ் வந்து இடதுசாரிகளுடைய ஆதரவு, விசிகாவுடைய ஆதரவு, இவங்க எல்லாரையும் தாண்டி அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து குதிரை பேரன் பேசினாங்க. இதை தான் வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். எப்படி இருந்தாலும் இப்போ வந்து பெரும்பான்மையை மிகப்பெரிய அளவில் நிரூபித்து அவர் வந்து முதலமைச்சராக அமர்ந்திருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் அடுத்தடுத்த சட்டமன்ற கூட்டங்களில் இதை விட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.